யூனி, இதுதான் யூனி ஃபார்ம் ஹவுஸு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இதை பற்றி. இங்கே நிறைய சின்ன சின்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தெரியும் மீரா, நான் ஒரு வாட்டி வந்திருக்கிறேன். பட் அப்போல்லாம் இதேமாரி பசுமையாக இல்லை, கொஞ்சம் வறட்சியாக தான் இருந்தது. பட் இப்போ பார்க்கவே நல்ல லுக்காக பசுமையாக இருக்குது. அக்கா, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்களா? பட் நான் இதான்க்கா ஃபஸ்ட் டைமு. குட்டியால், இங்கே வெஜிடபிள்ஸ் எப்படி வளருது அதெல்லாம் தெரியும் குட்டியால். அப்புறம் சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ்லாம் இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே மீரா, இப்போ நம்ம எதில் மீரா போகிறது? கார் கீர் எதாவது ரெடி பண்ணியிருக்கியா? யூனி, நம்ம எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது யூனி. இந்த பிளேஸுக்கு அவங்களே ஒரு வண்டி கொடுப்பாங்க, அந்த வண்டியில் தான் நம்ம போகணும். ஓகேவா? வாவ், ஜாலி 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 அக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, மேலே உட்காந்துட்டே போகலாங்க்கா வண்டி மேலே. மீராக்கா, குமரவர்மான்னு ஒரு வண்டி வந்திருக்குக்கா. இந்த வண்டியாக்கா? பார்த்து சொல்லுங்கக்கா. ஆமாம் குட்டியால், இந்த வண்டி தான். சரி வாங்க வாங்க, அது மேலே ஏறிக்கலாம். ஆரன் வேற அடிக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க. யூனி, குட்டியால தூக்கிக்கோ. சரி வா போகலாம். சார், ஜம்ம ஜாலியாக உட்காந்துருக்க மேலே, செம்மையாக இருக்குக்கா. யூனி அக்கா, மீராக்கா 2 பேரும் பாருங்களேன், வியூ செம்மையாக இருக்குல்ல, ஜாலியாக போகுது. நான் இப்படி போனதே இல்லை என் லைஃப்பில். ஆமாம் குட்டியால், நானும் போனதே இல்லை, செம்மையாக இருக்கு. மீரா, மேலேருந்து பார்க்க எவ்வளோ பசுமையாக இருக்குல்ல? ஆமாம் யூனி, இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ பசுமையாக இருக்குது, கண்ணுக்கு செம்ம குளிர்ச்சியாகவும் இருக்குது. லைஃப்பில் இதேமாரி ஒரு இடத்துக்குலாம் நம்ம போயே ஆகணும். ஒவ்வொரு லீவ்லையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அக்கா, யூனி அக்கா, எல்லா வெக்கேஷனுக்கும் இதேமாரி போகலாங்க்கா, ப்ளீஸ்க்கா, ஜாலியாக இருக்குக்கா. யூனி, இந்த இடம் தான் யூனி, ஹாப்பி ஃபார்ம். டிரைவர் அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கண்ணா, இந்த இடம் பார்த்துட்டு போகலாண்ணா. ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் சொன்னாங்க, ஹாப்பி ஃபார்ம். மீராக்கா, நான் வண்டி விட்டு ஃபஸ்ட்டு இறங்கிட்டேங்க்கா. நான் போகிறேங்க்கா அந்த ஹாப்பி ஃபார்முக்குள்ளே. ஃபஸ்ட்டு நான் தான்க்கா போவேன், நெக்ஸ்ட்டு யூனி அக்கா நீங்கள் வாங்க, அடுத்து மீராக்கா நீங்கள் வாங்க. ஓகே குட்டியாலே, நீயே ஃபஸ்ட்டு போ. பட் பார்த்து போ, ஓடாத, கீழே ஃபுல்லாக மணலாக இருக்கும். ஓகேவா? உனக்கு செருப்பை கூட கழட்டி வச்சுட்டு போ, ஆனால் பொறுமையாக போ, ஓடி போகாத, சரியா? பார்த்து போ குட்டியால. மீரா, போன வாட்டி வந்ததோட இந்த வாட்டி செம்மையாக இருக்குல்ல மீரா? அப்படியே செம்ம பசுமையாக இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாரு. வாவ், ஃபஸ்ட் டைம் முட்டைக்கோஸ் விளையிறத பார்க்குறேன், செம்மையாக இருக்குது, பசுமையாக இருக்குது. எங்கே பாருங்கள், அடுத்தது பீட்ரூட்டு. பீட்ரூட் மண்ணுக்கடியில் தான் விளையுதா? ஆமாம் படிச்சிருக்கோம்ல, மறந்து போயிட்டோம். இங்கே பாரு, சோளக்காட்டு பொம்மை. சோளக்காட்டு பொம்மை என்னை விட ஹைட்டாக இருக்குது. சோளக்காட்டு பொம்மை, உன்னோட நான் ஹைட் ஆகிட்டேன் பார்த்தியா? இப்போ செம்மையாக இருக்கு. அடுத்தது பார்த்தா கத்திரிக்காய். கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு செடியிலும் 2 இருக்குது, செம்மையாக பர்பிள் கலரில் இருக்குது. அப்படியே பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. இது பீட்ரூட்டு தெரிஞ்சிருச்சு. இது என்ன கிழங்குன்னு தெரியல. அடுத்தது நம்ம ஃபேவரெட்டு உருளைக்கிழங்கு. செம்மையாக இருக்குது. உருளைக்கிழங்கு பார்த்தோன்னே ஒரு பாட்டு வருது, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்திரிக்காய் கூடையில் தூங்க போச்சு. இங்கே பாருங்க, ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. இது என்ன கானா? மக்காச்சோளம், எனக்கு பிடிச்ச என் ஃபேவரேட். எங்கள் அம்மா ஸ்நாக்ஸுக்கு கான் தான் வைப்பாங்க ஸ்கூலில். நீ இப்படி தான் வளருவியா? காண, எனக்கு எங்கள் அம்மா ஒன்று தான் காண தினைக்கும் வைப்பாங்க ஸ்நாக்ஸுக்கு. ஒரு செடியில் 4-5 காணா இருக்கியா? ஓகே, நல்லா ஹெல்த்தியாக வளரு. இது என்ன செடி? ஆப்பிளா? ஆப்பிள்லாமா இங்கே வளரும்? சூப்பராக இருக்குது. அடுத்து இது ஆரஞ்சு செடியாட்டக்கு, அதான் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது பாரு, கொடி மாதிரி ஒன்று பளருது. இது என்னது? ஸ்ட்ராபெரி. நான் ஸ்ட்ராபெரி ஃபேவரட், நான் கடிச்சு சாப்பிட்றேன். சமான புளிக்குதே ஸ்ட்ராபெரி.
ஸ்ட்ராபெரி இப்படி தான் இருக்குமா? கொடி கொடியாக வளருது. இது என்னது? வாழை மரம்லாம் வச்சுருக்காங்கப்பா, செம்மையாக இருக்குது. அப்படியே தோட்டமே பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா காயும் பிரித்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், திராட்சை கொடியும் இருக்குது. பர்பிள் கலரில் அழகாக இருக்குது. எல்லா காயும் பழங்கள்லாம் பிரித்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்களாட்டக்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போகலாமா? என்ன பண்ணுறது? வாவ், ரோடை கிராஸ் பண்ணால் அது பக்கத்தில் ஃபார்மர் ஷாப்புன்னு வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே விளைஞ்ச காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுறாங்களாட்டக்க. சரி வா, அங்கே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பூனை இருக்குது. மியா பூனை, புசிகேட். இங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க. ஹலோ அங்கிள். என்ன அங்கிள் கையில் ஃபுல்லாக காய் எடுத்து வச்சுருக்கீங்க? நான் குழந்த அங்கிள், வாங்கலாம் வரல, சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன் அங்கிள். செம்மையாக மெயின்டைன் பண்ணுறீங்க அங்கிள். நான் இங்கேயே தங்கிக்கலாம் போல இருக்கு அங்கிள். யூனி, இங்கே பார்த்தியா யூனி? காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வச்சுருக்காங்க இல்லை? அங்கேருந்து ஃபார்ம்லேருந்து பறிச்சுட்டு வந்து இங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணுறாங்களாட்டக்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம் மீரா, நீ சொல்கிறது கரெக்டு தான். பக்கத்துலேயே ஃபார்ம் இருக்குல்ல, அதான் ஃபார்மர் ஷாப்புன்னு போட்டிருக்காங்க. அங்கேருந்து தான் பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. செம்ம பிஸ்னஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃபார்மாக பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஃபார்ம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ சேனல் நாங்கள். தேங்க்யூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஃபார்மாக பார்க்கலாம்.